தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் இன்றைய தினம் தொழில் வரி எதிர்ப்பு போராட்டம் வள்ளூர் கூடத்தில் நடக்குது. இது வந்து தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையுடைய கொள்கை முடிவு. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தொழில் வரிக்கு ஒரு ஆய்வு குழுவை போட்டு இந்த தொழில் வரியை நிறுத்தி வச்சாங்க. மீண்டும் அதே ஆட்சி வந்து இந்த தொழில் வரியை போடும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். முதல்ல எங்களுக்கு அந்த ராஜரத்ன ஸ்டேடியம் கொடுத்தாங்க. நேற்று தினம் திடீர்னு இந்த இடத்த மாற்றுறாங்க. அரசு என்ன நினைக்குதுன்னே எங்களுக்கு தெரியல. நேற்றைய தினம் அங்கே எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணி தமிழ்நாடு பூரா அங்கே அணிதிரளும்போது திடீர்னு சாயங்காலம் கூப்பிட்டு வள்ளூர் கூடத்துக்கு போங்கன்றாங்க. சரி, நாங்கள் அதை கைவிட்டுறோன்னே அரசாங்கம் நினச்சாங்களா என்னென்னு தெரியல. சரி, வள்ளூர் கூடத்துக்கு வந்தால் இங்கே பந்தல் போடக்கூடாது, அது போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவ்வளோ பேரும் கொடையை பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இந்த தொழில் வரிங்கிறது, இந்த மாநகராட்சி உரிமைங்கிறதுலாம் ஒரு சின்ன லைசன்ஸ் கட்டணும். அதில் வந்து 5000 போடு 10,000 போடுன்னு வருமானம், அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய பிரச்சனை இல்லை. இது ஒரு உரிமை கட்டணும். அவன் இந்த இடத்துல தொழில் செய்கிறாங்கிறத ஒரு உரிமை கட்டணும். அதை வந்து இவ்வளோ அநியாயமாக பண்ணக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் இந்த தொழில் வரியை பண்ணி தமிழ்நாடு பூரா கடையடைப்பு நடத்தி மாபெரும் பேரணி நடத்தி ஒரு ஆய்வுக்குழு நடத்தி இந்த ஆட்சி வந்த பிறகு தான் அதை நிறுத்தினாங்க. மீண்டும் இந்த தொழில் வரி வந்திருக்கு. இந்த தொழில் வரி பிரச்சனைக்காக தமிழ்நாடு தழுவிய அளவில் நாங்கள் இதை கொண்டு போவோம். இன்றைக்கி காலகட்டங்கள் அந்த வர்த்தகம் இந்த வர்த்தகம் வந்தால் கூட முடங்கி போன சுதேசி வணிகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்ட களத்தை நாங்கள் தமிழகம் தழுவிய அளவில் கொண்டு போக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழில் வரியை வந்து இப்போ ஒரு கட்டணம் இப்போ 600 இருக்குது. இப்போ எங்கள் கடைக்கு 600 இருக்குது. ஒரு 700 போடு, அதை 10,000 15,000 போட்டால் அது என்ன அர்த்தம்? அதுமாதிரி உரிமை கட்டணும். பஞ்சாயத்து உரிமை கட்டணும் 150 ரூபா இருக்குது. அதை 15,000 30,000 போட்டால் என்ன கட்டணும்? இது மாநகராட்சிக்கும் வர்த்தகத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அது ஒரு உரிமை கட்டணும். அதை கைவிடணுங்கிறது தான் இந்த அரசுக்கு கோரிக்கை. இல்லை, அவங்களுக்கு தொழில், நம்மளுக்கு லட்சியம். இப்போ அவங்க வந்து போராட மாட்டாங்க, நாங்கள் போராடி ஆகணும். எந்த அரசு வந்தாலும் எங்கள் அரசு தான். அதை அரசு வர்றவங்க புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இதே தொழில் வரைக்கும் கலைஞர் அவர்களும் இதே இடத்துல தானே மாநாடு நடத்தணும். இந்த வள்ளூர் கூடத்தில் கலைவாணரங்கம், பழைய கலைவாணரங்கத்தில் பாராட்டு விழா நடத்தணும். ஆகவே அரசாங்கத்திட்ட சண்டை போடணுங்கிறக்க நாங்கள் சங்கம் நடத்துகிறோம் இல்லை. அரசு தவறாக நினச்சிக்கிடுது. அரசுக்கும் வணிகர்களுக்கும் இருக்கிற அந்த கருங்காலி கூட்டத்தை உண்மை என்று அரசு நம்புது. அதை கைவிடணும். எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும். அப்போ தான் பிரச்சனையை சொல்லுவோம். ஆமாம், கண்டிப்பாக. அப்புறம் அரசு தானே போலீஸ் தான் அரசு. நெருக்கடிக்கிறாங்க. ஆமாம், நெருக்கிறாங்க. இதை வந்து எங்களுது வந்து வீரியமானது. யாரையாவது ஒரு ஆளை கை காட்டுங்க, நாங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு அவங்கவுங்க வர்றது இது. அதனால் அதை உணர்வுபூர்வமான போராட்டம் என்றைக்கும் நிற்கும். அதை ஒடுப்பதுக்கு அரசு இருக்குது. அதை காட்டி கொடுக்குறதுக்கு சில கைக்கூலிகள் இருக்காங்க, கூடுறாங்க. அதனால தான் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான கூட முடியும். யார் வருவாய்ப்பான்? அப்படி 1 மணி நேரம் கடையை விட்டுட்டு போனால் ஒரு தோசையை கொண்டு ஆன்லைனில் கொண்டு கொடுத்துருவான். கண்ணுக்குள்ளே விளக்கெண்ணையாக புருஷனும் பொண்டாட்டியும் ஊற்றி வச்சு பண்ணுற தொழில் இன்றைக்கி வந்துட்டோம். நாங்கள் அதை இருக்கிறதையாவது காப்பாற்றணும்னா நாங்கள் யார்கிட்ட கேட்குறது? ஆட்சிக்கிட்ட கேட்போம். ஆட்சியாளர்கள் அதை செவிமை எடுக்கணும்ல. அதை காட்டி கொடுத்துக்கிட்டு ஒரு கும்பல் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா துறையிலையும் இருக்குது, எங்கள் வணிகத்துறையிலையும் இருக்குது. அதை மீறி ஒரு விசுவரூபம் எடுத்து தான் நாங்கள் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை இன்றைக்கி களத்தில் இருக்குது. முத்துக்குமார், தலைவர், தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை. இன்னும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதை கொண்டு போய் சொல்லி என்ன செய்யணும். ஏன்னா இனிமேல் கடையடைப்பு நடத்த முடியாது. நாங்கள் 3 நாள்லாம் கடையடைச்சி தான் இந்த பொக்கிஷத்தை வாங்கினோம். இனிமேல் போய் கடை அடைனா ஒரு ஆளும் கடை அடைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அரசை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய அளவிற்கு போராடக்கூடிய வலிமை எங்கள்கிட்ட இருக்குது. அந்த போராட்டத்தை எடுத்து சொல்லுவோம்.